ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன த பேட்ரியாட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ஃபுல் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாள மூவி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 3 மெயின் ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம ஃபகத் ஃபாசில், மம்முட்டி, அப்புறம் மோகன்லால் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து மொத்தம் 3 மணி நேரம். ஆனால் வேற லெவலில் ரொம்ப த்ரில்லராக, சஸ்பென்ஸ், அதுவும் கிரைம்லாம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. சரி, வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் மேலே வந்து நிறையா வந்து செக்ஸுவல் அசால்ட் கேஸ்லாம் உழுவுது. அந்த மினிஸ்டர் மேலே நிறைய பேர்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மினிஸ்டருக்கு வந்து எதுவுமே ஆகல, அவர் தப்பிச்சிட்டாரு, எல்லா கேஸ்லயும் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொபைல்ஸ்லயும் சரி, இந்த லேப்டாப்ஸ்லயும் சரி, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஆப் வந்து ரன் ஆகும். அது சில நேரத்தில் வந்து டிஃபால்ட்டாவே அதிலே இன்ஸ்டால் ஆயிருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் லிங்க் தோறனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போனை ஃபுல்லா ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மூலமா நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியும் இது மாதிரி மொபைல்ல நிறைய கிரைம்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா இந்த படத்துல வந்து ஒரு மினிஸ்டர், ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்க. 10 வருஷமா அந்த கண்ட்ரிக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த படத்தோட வில்லங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ இது மாதிரி வந்து ஒரு கிரைம் ஒன்று பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த கிரைம் என்னன்னா, நீயும் மவனும் சேர்ந்து இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்றீங்க. அந்த சாஃப்ட்வேரை வந்து மக்கள் யூஸ் பண்ற எல்லா மொபைல்ஸ், லேப்ஸ் எல்லாத்துலயுமே கொண்டு வர போறீங்க. அதனால மக்களோட சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வர போகுது. நீ இது மாதிரி திரும்ப அதாவது இந்த கிரைம் நீ ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் வந்து இதை மேல இடத்துக்கு கொண்டு போவேன், உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன், நீ ஒழுங்கா ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனை த்ரெட்டன் பண்றாங்க. ஸோ அவன் என்ன பண்றான்னா, இங்க பாருங்க, எதனாலும் பேசிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மேடம் கேட்க மாட்டாங்க. அப்படியே கிளம்பிடுறாங்க. மேடம்க்கு வந்து ஒரு சர்ஜரி ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஸ்டாப் பண்ணலன்னா நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மினிஸ்டர் மேடம்க்கு வந்து சர்ஜரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. DRW அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபார்மை வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க இங்கே பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த உடனே மினிஸ்டருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு அந்த ஃபார்ம் எடுத்துட்டு நேராக மினிஸ்டர் கிட்ட வராங்க. வந்து மினிஸ்டர் மேடம் கிட்ட அந்த ஃபார்மையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு மேடம்க்கு ஒரே ஷாக்கு. உடனே வந்து டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் யாருன்னா, இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோங்க. அவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு நம்ம மேடம் பாக்குறதுக்காக. வந்துட்டு மேடம் பேசுறாரு. என்ன ஏதுன்னு கேட்கறப்ப தான் மேடம் சொல்றாங்க, என்னோட போன்ல ஏதோ பேக்ரவுண்ட் ஆப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, போன் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்ல வராங்க. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு செக்டாருக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரோக்ராம்க்கு. அந்த ப்ரோக்ராம் என்னன்னா, மக்கள் அதாவது சாதா மக்கள் எல்லாரோட போன்லயுமே சரி, இல்ல லேப்லயுமே சரி, இது வந்து ஆப்ரேட் ஆக போகுது. இது என்ன ஆக போகுதுன்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி பின்னாடி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, எல்லா சீக்ரெட்ஸுமே தெரிஞ்சுக்கும். ஒரு ஆர்டினரி மக்களோட மைக்ரோஃபோனா இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், எல்லாமே ஆப்ரேட் ஆகி அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இது தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டதுக்காகவும் கிரைம்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்றாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்குறேன். இதை எப்படியாச்சும் நீங்க ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கான்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க. சக்தி குரூப்ஸ் தான் ஒருத்தவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம், நான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன், நீங்க எது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அதுக்கான வேலைகளையுமே ஆரம்பிக்கிறாரு. இப்போ லண்டன்ல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீம்கிட்ட வந்து இந்த குரூப்ஸ் பத்தியோ, இந்த இவங்க வந்து எது மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்றாங்க, எப்படி உங்க போன்லாம் ஹேக் பண்றாங்க அப்படிங்கறத பத்திலாம் விசாரிக்கிறாங்க. லண்டன்ல வந்து ஒரு முஸ்லீம் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்போ அவங்களும் எல்லா டீட்டெயிலுமே சொல்றாங்க, இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு நியூஸ் ஒன்று வருது. மினிஸ்டர் மேடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவங்க ஆபரேஷன் பண்ணாங்களா, அதுல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் பார்க்க போறாரு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, மேடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகல, சாவல, நல்லா தானே இருந்தாங்க. நான் போய் பாக்குறப்போ இவங்க வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த சக்தி குரூப்ஸ்னு சொன்னால அது வந்து அந்த மினிஸ்டர் இருக்கான்ல, அவனோட பையனோட குரூப் தான். அது அவனோட பையனோட கம்பெனி தான். அவன் வந்து ஒரு இன்விடேஷன் வச்சிருக்கான். எல்லாருக்குமே, பெரிய அதிகாரிகள் எல்லாருக்குமே வச்சிருக்கான். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பையனை தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் தான் யாரா, இந்த படத்தோட மெயின் வில்லன் நம்ம ஃபகத் ஃபாசில். அந்த பையன் சொல்றான், இது மாதிரி என்னோட ப்ரோக்ராம் இதுதான், என்னோட கம்பெனி இதுதான் ரன் பண்ண போகுது, நாங்க இப்படிதான் பண்ண போறோம், ஆர்டினரி மக்களோட லைஃப்குள்ள போக மாட்டோம், அவங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக அதாவது போஸ்ட் பண்ணாலோ பேசினாலோ ஏதாவது பண்ணாலும் நாங்க உடனே கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடுவோம், கவர்மெண்ட் உடனே அவங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல சைடை மட்டும் பேசுறான். ஆனா கெட்ட சைடு வந்து ரொம்ப மோசமானது. இது பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அப்படியே அங்கே லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு உட்காந்து. அப்பதான் சொல்றாரு, இவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவே ஃபர்ஸ்ட் மிலிட்டரியில தான் இருந்தாரு, கொஞ்சம் பயங்கரமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தாருங்க. இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து மினிஸ்டரோட பையன்ல, இவனும் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியில வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல தான் இருந்திருக்கான். என்ன இருக்குன்னா, ஒரு தடவை இவன் வந்து பெரிய ஜெட் எடுத்து ஓடிட்டு இருக்கப்போ அதுல ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் மாதிரி ஆயிருக்கு. அதனால உள்ள லைட்டா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவனால கண்ட்ரோலே பண்ண முடியல ஜெட்டை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவாரு. என்ட்ரி ஆகி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கமாண்ட் கொடுப்பாரு. உன் ஃபியூலை கம்மி பண்ணு, உன்னோட ஆல்டிடியூட குறை, ஸ்பீடை கம்மி பண்ணு, அங்கே போய் ஒரு யூட்டனை போடு அப்படின்னு பயங்கரமா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவனை பொறுமையா லேண்ட் பண்ண வைப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை லேண்ட் பண்ணுவான். சொல்ல போனா அன்னைக்கு வந்து அவனோட உயிரை காப்பாத்தினதே நம்ம ஹீரோ தான். அவன் அந்த அளவுக்கு வந்து நாட்டு மேல அவ்வளவு பற்று இருந்துச்சு அவனுக்கு. ரொம்ப ஒரு குட் சோல்ஜரா இருந்தான். ஆனா இன்னைக்கு வந்து இவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அதாவது அந்த மிலிட்டரியை விட்டு வெளியே வந்துட்டு இன்னைக்கு இவன் இவ்வளவு மோசமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயம் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்படியே என்ன பண்றாருன்னா, அவரோட டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் மீட் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி மேடம் செத்தது வந்து ஒரு மர்டர் தான், அது வந்து எதுவும் நார்மலான ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து யாரோ
யாரோ ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இந்த சக்தி குரூப் தான் இருக்கு சார், நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த ஹெட் என்ன சொல்றானா, இதை பத்தி இதுல நீ தலையிடாம இருக்கிறதே நல்லது, நீ உள்ள வந்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒண்ணு இங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவருக்கு தெரிய வந்துருச்சு, ஆஹா இப்ப பார்த்தனா இந்த ஹெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டரோட ஆளு தான், இப்ப இவங்க நமக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிப்பாங்க, நம்ம உடனே இந்த நாட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கூட அவருக்கு டவுட் வரலங்க, அந்த ஹெட் கிட்ட பேசினது கூட அவர் டவுட்லாம் வரல, நார்மலா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா, அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு நமக்கு அப்படியே மறைமுகமா வச்சிருக்காங்க, யாருன்னு சொல்லல, லேட்டா சொல்லுவாங்க பின்னாடி. அந்த ஃப்ரெண்டும் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் தான், இப்போ அவர் ஓய்வுல இருக்காரு. அந்த மிலிட்டரி ஆஃபீஸரோட வீட்டுக்குள்ள போயிட்டு 2 சின்ன பசங்க ட்வின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. இதை வந்து அந்த சின்ன பசங்களோட அம்மா வந்து சொல்றாங்க, நம்ம ஹீரோட்ட சொல்லி இது மாதிரி சார் பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, இது வந்து மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வேலை போயிடும், இல்ல என் மேல கேஸ் போட்டுருவாங்க, அது மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட வீடியோலாம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் விழுந்துரும் சார், பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் பத்தி நீங்க பயப்படாதீங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்றப்பதான் அந்த வீடியோல சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டை சுத்தி கேமரா இருக்க மாதிரி. சரி என்னன்னு இவர் வந்து டெலஸ்கோப்லாம் வச்சு பாப்பாரு. பார்த்தா அவர் வீட்டை சுத்தி நிறைய கேமராஸ் இருக்கு. எதுக்காகனா இவரை கண்காணிக்கிறதுக்காக. இதை நோட் பண்றாரு. என்னடா வீட்டை சுத்தி கேமரா இருக்குன்னு சரி அப்படி கார் எடுத்து வெளியே போறாரு. பார்த்தா ஒரு கார் இவரை ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டே வருது. அதை நோட் பண்றாரு. மெட்ரோல போறாரு. அப்ப பார்த்தா ஒருத்தன் வந்து இவரை ஃபாலோ பண்றான். அதை நோட் பண்றாரு. ஓகே இப்போ நம்ம வந்து இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், இதுக்கு மேல நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு நேரா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடைக்கு போவாருங்க. அது வந்து ஒரு போன் மொபைல் கடை. அங்க போயிட்டு அவரோட பேட்டரி எல்லாம் கழட்டிட்டு அவர் போன்ல இருக்க மொத்த டேட்டாவையும் ஒரு பென்ட்ரைவுக்கு மாத்திடுவாரு. அப்புறம் போன் அங்கே அழிச்சிருவாரு. திடீர்னு பார்த்தா கடையை உடைச்சிட்டு 2 பேர் வந்துருவாங்க. அவங்க கூட பயங்கரமான சண்டை போகும். இத்தனைக்கு இவர் வயசானவர் தாங்க, 40+ தான் இவருக்கு, கண்டிப்பா 50+ இருக்குங்க. ஆனாலும் செமையா ஆக்ஷன் பண்றாரு. பயங்கரமான ஆக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு அங்க தப்பிச்சு போறாரு. நேரா அவரோட ஆபீஸ்க்கே போறாரு. அதே சேம் டைம் லண்டன்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுறாரு. இது மாதிரி லண்டன்ல அவங்க வந்து ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்ல நான் வந்து சயின்டிஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புங்க, நான் உடனே லண்டனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்க வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு நேரா அங்கே கிளம்புறதுக்காக வேலையை பாக்குறாரு. ஒன்னே வந்து இவங்க ஹெட் நிறைய பேர் போலீஸ் எல்லாம் வந்து இவருக்கு ஸ்கெட்சா போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல தேடுறாங்க, அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து இவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியே லண்டனுக்கு ஃபிளைட் ஏறிறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் அங்கே போய் லண்டன்ல லேண்ட் ஆயிராரு. ஆனதுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு விளாக் போட ஆரம்பிக்கிறாரு. எது மாதிரி விளாக்னா, அதாவது இந்தியாவில நடக்கிற கவர்மெண்ட் பண்ற எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க, எங்கெல்லாம் மக்களுக்கு வந்து தீங்கு செய்யற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. அதுல மெயினான இவருக்கு வந்து ஃபோக்கஸ் என்னன்னா அந்த மினிஸ்டரும் அந்த மினிஸ்டரோட பையனோட அந்த கம்பெனி சக்தி குரூப்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் vlog நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பாளன் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று அதுல ஆரம்பிக்கிறாருங்க. இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றப்போ உயிரோட இருப்பேனா என்னன்னு கூட தெரியல, நான் இப்ப நாட்டை விட்டு ட்ரை பண்ணி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன், விமினா இறங்கும் போது கூட என்ன அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவரோட வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறங்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்து சில்வர் மெடல்லாம் வாங்கிறாரு. எதுலனா யூடியூப்ல சில்வர் யூடியூப் சிம்பிள்லாம் வரும்ல, அதெல்லாம் வாங்கிறாருங்க. ஏன்னா பெரிய சேனல் ஆயிடுச்சு இவரோட சேனல். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு போனோட ரிவ்யூவும் சொல்றாரு. ஒரு போன் இருக்கு, இந்த போன் சேஃபா, இதை நாங்க வாங்கி யூஸ் பண்ணலாமா, பிரைவசியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னா இவர் வந்து அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேமரா நீங்க வாங்கினீங்கன்னா இவன் வந்து உங்களோட வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான், இந்த மைக்ரோஃபோன் மோசமானது, கேமரா மோசமானது, பேட்டரி மோசமானதுன்னு ஒவ்வொன்னா அப்படி அன்பாக்சிங் வீடியோ போட்டுட்டே இருக்காரு. அப்போ தான் அவர் வந்து ஒரு நியூஸ் சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்துல என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து நல்லா படிக்கிற பொண்ணுக்கு வந்து லேப்டாப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. எதுனா அந்த சக்தி ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த லேப்டாப் அந்த பொண்ணு யூஸ் பண்றப்ப என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த லேப்டாப்ல இருக்க கேமராலாம் ஆப்ரேட் ஆகி அந்த பொண்ணோட நிறைய நியூட் போட்டோஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நாட்டில் இருக்க தீவிரவாதிகளுக்கு நல்ல ரேட்டுக்கு அவளே வித்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவ விக்கல, இந்த கம்பெனி தான் அவளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வித்துருச்சு. அதனால அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு. இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கூட பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுனால தான் அப்பா செத்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேஸை பத்தியுமே அவர் பேசுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லண்டன்ல இருக்க நிறைய தமிழ் மக்களும் கூட வந்து இவருக்கு வந்து எதிர்பார்க்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு நாட்டோட துரோகியா அறிவிச்சிட்டாரு அந்த மினிஸ்டர். ஏன்னா இவர் நாட்டோட ஓடிட்டார்ல. ஆனா இவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ஓடினாரு. ரெண்டாவது விஷயம், அந்த கம்பெனி எப்படியாச்சும் அழிச்சாகணும், நம்ம இங்க இருந்தா நம்மளை போட்டு தெரிவாங்க, அப்புறம் அந்த கம்பெனி யாராலும் அழிக்க முடியாதுன்னு அவர் போனாரு. இப்போ இவர் இது மாதிரி வீடியோ போட்டுட்டு இந்தியாவுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய மக்கள் வந்து அவரை எதிர்க்கிறாங்க இந்தியால இருந்துட்டு. ஆனா லண்டன்ல இருக்க மக்களும் சரி, இந்தியாவில் இருக்க சில மக்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி லைஃப் போய்கிட்டு இருக்கும் போது தாங்க இந்த டைம்ல இவருக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர்ல வந்து ஒரு மொபைல் போன் இருக்குங்க. இவர் நோட் பண்றாரு, யாரோட மொபைல் போன் அப்படி பார்த்தா அதுல ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறப்போ, நீங்க இது மாதிரி வந்து இந்த ஃபவுண்டேஷனை பத்தி நிறைய நியூஸ், உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ்லாம் தேவைப்படுதுல, அதுக்கு இந்த மொபைல் போன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. சரி இவர் என்ன பண்றாருன்னா, மொபைல் போன் எடுக்கிறாரு, இருக்க எல்லா டேட்டாவையும் பாக்குறாரு. அது ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, ஓகேன்னு இவர் அடுத்த விளாகையும் ஆரம்பிக்கிறாரு. இந்த விளாக் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பொண்ணை பத்தி தான், இந்த போன்ல இருக்க எல்லா டேட்டாவையும் பார்ப்போம் அப்படின்னு போட்டோஸ், கேலரி, கான்டாக்ட்ஸ், அப்புறம் அப்படியே வாட்ஸ்அப் போறாரு. வாட்ஸ்அப்ல போறப்போ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா. அந்த ப்ராஜெக்ட், அதாவது ஒரு விஷயம் ஒன்று பண்ணிருக்க, ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ வந்து அதை பண்ற எல்லா போட்டோஸ், வீடியோஸ், அந்த ஆடியோ, டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்ல அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்கா. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சக்தி ஃபவுண்டேஷன்ல வந்து ஒரு செக்யூரிட்டி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வந்து செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கூட இல்ல, ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட சொந்தக்கார ஒருத்தரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்க பொண்ணை பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்னு. இது ஒண்ணும் இல்ல, என்ன கேஸ் தெரியுதா? நான் சொன்னல ஒரு பொண்ணோட நியூட் போட்டோஸ்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு, அந்த அப்பா செத்து போயிட்டாருன்னு. அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணை பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த லேப்டாப்ல ஏதோ இருக்கு, என் பொண்ணு ஏதோ சென்ட் பண்ணிட்டாலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னோன்னே சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாய் ஃப்ரெண்ட பேசுறா. என்ன இது மாதிரி கேஸ்னு கேட்டோன்னே பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த கம்பெனி ஓபன் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சிஇஓ மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? இப்ப வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கனால இவளும் இந்த கம்பெனில சேர்ந்துட்டா. இப்ப அந்த லேப்டாப்ஸ்ல அப்படி என்ன இருக்கு? ஏன்னா அந்த லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. சரி அந்த லேப்டாப்ஸ்ல அப்படி வேற ஏதாச்சும் டீகோட் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறா. அப்படி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கா எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா சரியா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்பை வாங்கி செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏற்கனவே வந்து டீகோடா அப்லோட் ஆயிருக்கு. இது என்னன்னு பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சுன்னா அவர் ரிப்ளைவே பண்ண மாட்டான். அதை பற்றி உனக்கு தேவையில்லை, அதை பற்றி கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறான். சன்னு அவங்க கிட்ட போய் டேரெக்டாக நேரில் போய் கேட்டாலுமே இங்கே பாரு அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா யாரால வேணாலுமே அதை அக்சஸ் பண்ண முடியும், அந்த லேப்டாப்ல என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதுதான் அந்த ப்ரோக்ராம். இதுக்குள்ள நீ இதுக்கப்புறமும் தலையிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இவளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா நேராக அந்த பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கே போயிடான். நைட் டைம்ல போறா. அவன் அப்படி போய் செக் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் டேட்டா கிடைக்கும், நிறைய ப்ரூஃப் கிடைக்கலாம், என்ன விஷயம் அந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்றதுக்காக போறாளா. அது வந்து நிறைய மேலதிகாரிகள்லாம் தெரிஞ்சிருது. ஒரு கட்டத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கே தெரிஞ்சது. ஃபகத் ஃபாசில் என்ன பண்றான், நேரா பாய் ஃப்ரெண்டுக்கு அதாவது அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு மாப்பிள்ள இது மாதிரி என்ன ஆள் இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காள், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவளை வேலையை விட்டு தூக்குறேன், அவளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னே, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அதுக்காக கொள்ற அளவுக்குலாம் போயிடாது, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான். வந்து இவ கூட சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்ப இவ சொல்றா நான் உன் ஃபோன் காலை ஏன்டி நீ எடுக்கலன்னு இவன் கேட்கறான். அதுக்கு அவ சொல்றான் என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காவே சூடாகுது, சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காவே குறையுது அப்படிங்கிற மாதிரி சொன்னானா இவன் கண்டுபிடிச்சிடறான். ஓகே இவ ஃபோனே ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்றானா இவன் போய் ஃபோனை கொண்டு போயிட்டு மைக்ரோவேவ்குள்ள வச்சிடறான். அப்பதான் வந்து ஃப்ரீக்வன்சி கிடைக்காது, அவங்களால டேட்டா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேற அவங்க ஒன்னே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இதுக்கப்புறம் சேஃப் ஆயிரி, வேற ஊருக்கு போ, இதை பத்தி அப்படியே பேசாத அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்றான், மைக்ரோவேவ்ல இருக்க அந்த போனை தூக்கி வெளியே வச்சிடறான். வெளியே வச்சு நாளை யாருக்கும் பயந்து போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே போன்ல என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்ஃபியூம் இவளுக்கு வந்து ஆர்டர் ஆகுது. போனே வந்து ஆர்டர் போட்டுருச்சு. அதாவது இவங்க தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த பர்ஃபியூம்ல ஃபுல்லா ஏதோ கெமிக்கல் இருக்குங்க. ஓகேவா, ஒரு பாய்சன் ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் இவ சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா கொஞ்ச நாள்ல அந்த பர்ஃபியூமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. யூஸ் பண்ண 5 நிமிஷத்துலேயே செத்து போயிட்டா, மர்மமான முறையில் செத்து போயிட்டா. இதை வந்து என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்து பாய் ஃப்ரெண்டு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இவ எப்படி செத்து போனா தெரிஞ்சாகணும் சொல்லுன்னு சொன்னோன்னே இவன் நான் மர்மமான முறையில் செத்து போயிட்டா, அந்த வீடியோ தான் இருக்கு வேணா அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வீடியோல பார்த்தா அவ ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி கோடின மாதிரி இருக்கு. இதே மாதிரி தான் அந்த மினிஸ்டர் மேடமும் செத்து போனாங்க, அவங்க வாயும் இந்த மாதிரி கோடின மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு பாய்சன் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, பாய்சன் வச்சு தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பாய்சனும் ஏதோ சம்திங் இருந்திருக்கு, ஆனா ஃபுட்டு இது மாதிரி பாய்சன்ல தான் கலந்து செத்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமே, எதனால இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் சக்தி ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பெரிய ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல நிறைய vloggers மட்டும் எல்லாமே vloggerஸாவே இன்வைட் பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய vloggers. ஓகேவா, யூடியூப் vloggers இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா நம்ம ஹீரோவே இன்வைட் பண்ணிருக்காங்க. நடக்கிறதே லண்டன்ல தான் நடக்குது. சோ இப்போ வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஹீரோக்கு இன்விடேஷன் வருதா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தாரு. சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு கிளம்புறாரு. நேரா அவர் ஒய்ஃப் இல்ல இந்த முஸ்லீம் பொண்ணு இருக்கால அவளை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, ஆனா பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே கிளம்பி போறாங்க. போய் பார்த்தா இங்க பயங்கரமான பார்ட்டி எல்லாம் நடக்குது. நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாமே vloggers. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிறைய பேர் பிக் ஃபேன்ஸ் ஆயிடுறாங்க ஹீரோக்கு. ஏன்னா அவர் பண்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ஒரு கிரிமினல் மாதிரி ஒரு ஆக்ட் தானே. அதெல்லாம் நிறைய பேர் வந்து போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பிடிக்கல, கேப்பை போட்டுட்டு அப்படியே பொறுமையா போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து vlogger தானே, அவருக்கும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க போயிட்டு அந்த மைக்கில் பேசலாம், அதாவது பிரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ரெடியா வந்து அந்த சக்தி ஃபவுண்டேஷனை பத்தி பேசுறதுக்குன்னு ரெடியா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காரு. வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசுறாரு. என் ஊர் மக்கள் நிறைய பேரை பாக்குறத பத்தி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்ன வந்து ஒரு தீவிரவாதியா அது இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதனால நாட விட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா என்ன இப்படிலாம் சொல்லிட்டாங்க, நான் நாட்டுக்காக தான் கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சக்தி ஃபவுண்டேஷனை பத்தி பேசுறாங்க. கவர்மெண்ட்டும் சக்தி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சைன் பண்ணிருக்காங்க. அந்த சைன் பண்ண டீட்டெயில் ஃபார்ம் தான் இது. இதுல என்ன தெளிவா போட்டிருக்குன்னு நீங்களே படிச்சு பாருங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னா பீப்புள் மக்களோட எல்லா டேட்டாவும் சரி சீக்ரெட்ஸும் சரி அதை வந்து யார் வேணா அக்சஸ் பண்ண முடியும். யார் வேணா மீன்ஸ் அந்த கவர்மெண்ட்ல அந்த சக்தி குரூப்ல இருக்க யார் வேணா பார்க்க முடியும், பிரைவேசியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படி சொல்லி தான் சைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபார்மை காட்டுறாரு. ஆனா அந்த ஃபார்ம் ஒன்னே போதும் சக்தி ஃபவுண்டேஷனை ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு. இதை காமிச்ச உடனே வந்து அங்கிருந்து ஃபகத் ஃபாசில் பார்த்துட்டு இருக்கான். யோ உடனே போய் அவனை யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஃபார்ம் அதுதான் அந்த பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ போய் பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கீழே இறக்கி விட்டுறாங்க.
போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அவமானமா போயிருதா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போலாம். ஏன்னா அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா vloggers அதே சேம் டைம்ல கிளம்புறாங்க. லண்டன் போறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு. போறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பிராங்க் பண்ற ஒரு டீம் ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொண்ணுங்க கையில வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆல்கஹால் மாதிரி ஊத்தி விடுறாங்க. அது நேரா கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சில தடவ சொல்றாங்க. அது ஒரு பிராங்க் மாதிரி போற மக்கள் மூஞ்சில தடவுற மாதிரி. சோ நேரா போய் அந்த பொண்ணுங்களும் அந்த ஹீரோ மூஞ்சில தடவுன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி லைட்டா ஆரம்பிக்குது. உடனே அந்த பொண்ணுங்க இங்கே தப்பிச்சு ஓடி போயிருது. ஆனா அந்த பொண்ணுங்க ஓடுனது வந்து நம்ம முஸ்லீம் லேடி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே போட்டோ எடுத்துறாங்க. லூஸ்தனமா ஏதோ 2 பசங்க பண்ணிட்டு போறாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டோ எடுத்துறாங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே மாதிரி இச்சிங்காவே இருந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் போயிருக்காருங்க. போறப்பவே ஏதோ சம்திங் ஒரு மாத்திரையோ ஏதோ ஒன்று லிக்விட் மாதிரி எடுத்துக்கிறாரு. இன்டேக் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஏதோ சுகர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்போ அந்த முஸ்லீம் லேடி வந்து பாத்ரூம் வெளியே நின்றுட்டே இருக்காங்க. இன்னும் ஆள் வரவே இல்லை. என்னன்னு போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போலீஸ் உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். இதை உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க மேலதிகாரிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ லண்டன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஒரு மெயினான ஒரு ஆள் இருப்பாங்க. அங்க இந்தியா மக்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து அங்க இருக்காங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வேற கொஞ்சம் கிரிமினல் மாதிரி ஒரு ஆள்ல அவரை வேற காணாம போயின்னு சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்தா நம்ம ஹீரோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பாத்ரூமோட வேற ஒரு எக்ஸிட்ட புடிச்சிட்டு வெளியே போயிருந்திருக்காரு. அப்புறம் தான் முஸ்லீம் லேடி சொல்றாங்க இந்த சிசிடிவி பார்த்துட்டு இதுல இருக்குது வந்து ஹீரோவே கிடையாது. அவர் இப்படி நடக்கவே மாட்டார். ரொம்ப ஸ்லோவா நடப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அப்புறம் இன்னும் நிறைய இது அப்படி இப்படின்னு தேடி பார்த்தோன்னே அப்புறம் இந்த முஸ்லீம் லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து மூஞ்ச தடவுனாளுகள்ல அவளோட போட்டோவையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க தான் வந்து ஏதோ தடவுனாங்க ஒருவேளை இதுக்கும் லிங்க் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த லண்டன்ல இருந்தால அந்த இந்தியாக்காரன் அவன் என்ன பண்றான் போய் ட்விட்டரை பார்க்கறான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன போட்டிருக்காருன்னா நான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்னோட பழைய ஃப்ரெண்ட் மினிஸ்டர் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படி ஏதோ சமாதானம் ஆகுற மாதிரி வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்ற மாதிரி ட்விட்டர் போட்டிருக்காரு. ஆனா அவர் ட்விட்டர் யூஸ் பண்ணவே மாட்டாரு. அது வேற சொன்னோன்னா இப்போ வந்து நம்ம முஸ்லீம் லேடிக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு பார்த்தா அந்த ஹீரோ மாதிரியே ஒருத்தன் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தான்ல அவன் நேரா நம்ம இந்தியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்க மாதிரி ஃபிளைட்டும் ஏறி இருக்கான். இவங்களுக்குள்ள ஒரே டவுட் என்னடா நடக்குது இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு இருக்க போது தான் அந்த 2 பொண்ணுங்களை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கல்ல எது அந்த பிராங்க் பண்ணாலே அவங்கள்ட்ட போய் கேட்கிறப்போ இவங்க வந்து ஏதோ எங்களை வந்து வாலண்டியர்ஸா கூப்பிட்டாங்க இது மாதிரி போய் லிக்விட்லாம் தடவை சொன்னாங்க. அந்த லிக்விட் நாங்கள் கையில யூஸ் பண்றப்ப எங்களுக்கு கையிலாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாளுங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கையில என்னென்ன இருந்துச்சு அப்படிலாம் செக் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு பாய்சன் தெரிய வருது. இப்போ இதெல்லாம் வந்து முஸ்லீம் லேடி கிட்ட சொல்றாங்க இது வந்து ஒரு பாய்சனு அப்படி எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து அதாவது அவர் மூஞ்சி அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன இன்டேக் எடுத்தாருன்னு கேட்கிறப்போ தான் அவங்க சொல்றாங்க இதுதான் எடுத்தாருன்னு காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆன்டிடோட். அதாவது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு பாய்சன் கண்டிப்பா வந்து 2 பேரும் ஏற்கனவே கொண்டு வச்சு அந்த பாய்சனு நம்ம மேல யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஏற்கனவே ஆன்டிடோட் வச்சிருந்திருக்காரு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா அவர் ஏற்கனவே மயங்கி விழுந்துட்டாரு. அந்த அதாவது பாய்சன் மயங்கி விழுந்துட்டாரு. ஆன்டிடோட் எடுத்துட்டு தானே மயங்கி விழுந்தாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா மயங்கி விழுந்தவரை வந்து அந்த பிராங்க் பண்ணாங்களா அந்த டீம் அவங்க வந்து ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு மியூசிக் பாக்ஸ்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம ஒரு ஃபிளைட்ல ஏத்திட்டானுங்க. அந்த ஃபிளைட் இந்தியாவுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனா இவர் ஆன்டிடோட் எடுத்தனால அவர் சாகல. நார்மலா அந்த பாய்சன் எடுத்தா செத்து போயிருவாங்க. இப்போ அந்த டீம் வந்து இவரை கொண்டு போயிட்டு இருந்திருக்கா. பாக்ஸ் சவுண்ட் கேட்டே இருக்குன்னு ஒருத்தன் போய் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ஒன்னு என்ன பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்குங்க. அங்க உள்ள ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இவர் ஒத்த ஆள் வயசான ஆள் வேறையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. நெஞ்சுதான் வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல கை வலிக்குது கால் வலிக்குது அப்படி இருந்து பயங்கரமா அடின்னு அடிக்கிறாருங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா அங்க இருக்க பேராஷூட்டை எடுத்துட்டு அந்த பிளைட்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு. குதிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ எங்க போனாரு என்ன அப்படி எதுவுமே தெரியலங்க. இப்போ இவ வந்து ஹீரோவோட ட்விட்டரை ஹேக் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கா அந்த மினிஸ்டர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். அவனுக்கே போஸ்ட் போட்டு விட்டுருக்கான். எப்படின்னா ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட் மினிஸ்டர் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி போஸ்டே வந்து மினிஸ்டர் தான் போட்டிருக்கான் ஹீரோட அக்கௌண்ட்ல இருந்து. இப்போ என்ன ஆச்சுன்னா ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டான்னு நியூஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றேனே தெரியல மினிஸ்டருக்கு. இப்போ உடனே மினிஸ்டர் இன்னொரு டிராமா ஒன்று ஆடுறான். என்னன்னா ஹீரோக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் அவரை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ ஹாஸ்பிட்டல்லே இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து முஸ்லீம் லேடியும் வந்துடுறாங்க. போன் எடுத்துட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் எங்க சொல்லுங்க போய் சொல்லாதீங்க அவருக்கு என்ன ஆச்சு நீங்க அவரை கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்டர் சொல்லிடுறான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு லீகலா இல்ல அப்புறம் எப்படி நீங்க ஹஸ்பண்ட்னு சொல்லலாம் நீங்க எல்லாம் வந்து அதர் விசிட்டர்ஸ் தான் உண்மையான ஒய்ஃபை இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு காமிச்சிட்டு உண்மையான ஒய்ஃபை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு உண்மையான ஒய்ஃப் இருக்கு ஆனா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தா அது நம்ம நயன்தாரா. உடனே எனக்கு ஷாக்கு. ஓகே அந்த லேடி அமைதியா இருக்காங்க. உடனே நயன்தாரா வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம முஸ்லீம் லேடியை கூட்டிட்டு போய் கார்ல ஏத்துறாங்க. வா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உண்மையாவே இந்த ஹாஸ்பிட்டல்லே இல்ல நானே உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சும்மா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பாக்குற மாதிரி வந்தேன். நம்ம ஹீரோ உண்மையாவே உள்ள இல்ல இவர் வந்து இப்படி இருந்தாலும் சேஃபா தான் இருப்பாரு எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா கண்டிப்பா சேஃபா இருப்பாரு நாங்க 2 பேருமே ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயருங்க. என்ன விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 10th 12th படிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவளோட நியூட் வீடியோஸ்லாம் லீக் ஆயிடுச்சுல அந்த பொண்ணோட கேஸுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் எப்படியாச்சும் போயிட்டு இதுல அதாவது கோர்ட்ல வந்து அவ ஆதாரம் சொல்லிட்டா அப்படின்னா விட்னஸா இருந்து அவ வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னா சக்தி ஃபவுண்டேஷனை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் அவங்களோட வேலையை முடிஞ்சிரும் ஒண்ணுமே பண்ண முடியாது
அதுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போய் ஆஜராலான்னு போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ உயிர் பொழைச்சிட்டா. ஆனா இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவளை ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க சொல்றாங்க. இந்த சேம் டைம்ல வந்து இவன் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து வெறி ஆயிட்டான். எப்படி வந்து அதாவது என் கம்பெனில இருக்க ஒரு 4-5 பேரால மட்டுமே ஒரு ஃபார்ம், அதாவது கவர்மெண்டோட அந்த ஃபார்மை வந்து அசஸ் பண்ண முடியும். ஆனா எப்படி வந்து அது ஹீரோ கிட்ட போச்சு, அதாவது அதான் பிரசன்டேஷன்ல ஒரு ஃபார்ம் ஒன்று காமிச்சாங்கல்ல, எப்படி ஹீரோ கிட்ட போச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவான், யாரெல்லாம் அந்த ஃபார்மை வந்து அக்சஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு செக் பண்றப்போ பார்த்தா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது சாரி வில்லனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து அவன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வந்துடும் ஒரு கட்டத்தில். அவனோட பேர் வந்து மைக்கேலுங்க. எப்படி இவன் வந்து ரிலீஸ் பண்ணா, எப்படி இவங்க 2 பேரும் இமெயிலில் அனுப்பிச்சுக்கிட்டாங்களா, எப்படி மீட் பண்ணிட்டாங்கன்னு செக் பண்றப்ப தான் தெரிய வருது, நம்ம மைக்கேல் இருக்கான்ல அவனும் அந்த பிரசன்டேஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கான். வெறும் 6 hours தான் போயிருக்கான், இறங்கியிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கான், அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்கான், உடனே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இது வந்து தெரிய வருது. இப்போ மைக்கேல் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மைக்கேல் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாரு, நேரா பேராசூட்ல கூச்சாருல, கடலுக்கு நடுவில் கூச்சிருக்காரு. கூச்ச உடனே பிளேர் அடிச்சிட்டாருங்க. அடிச்சோன்னா இங்க சைடுல ஒரு போட் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த போட் நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. காப்பாத்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு தெரியுமா, அந்த போட்ல வந்து ரேடியோ இருக்கும்ல அதை போய் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இவரே ஒரு கம்பில ஒரு மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்றாரு, ஒரு மவுஸ் கோட் ஒன்று டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த மவுஸ் கோடை வந்து யாராலையுமே ரேடியோ ஃப்ரீக்வன்சியால அது ஒர்க் ஆகுது, யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. மவுஸ் கோட் ஒர்க் பண்ண உடனே அது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்க ஒரு டியூப் லைட்ல போய் அந்த மவுஸ் கோட் வந்து எரிஞ்சு அமர்ந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ டெல்லியில தானே இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்தார்ல. நம்ம ஹீரோ வீட்டுக்கு மேல வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான், நான் கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த ஹீரோட ஃப்ரெண்டு தான் இப்ப யாருன்னு காமிக்கிறாங்க. அது வேற யாருமே கிடையாது, நம்ம மோகன்லால் தான். ஓகேவா, மோகன்லால் இப்ப அப்படியே கண்ணை திறக்கிறாருங்க. மோகன்லால் வந்து மிலிட்டரியில ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாருங்க. ஒரு ஆபரேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட ஒரு கால் வந்து ரைட் கால் வந்து போயிருச்சு. இப்ப அவர் அதனால ரெஸ்ட்ல இருக்காரு. இப்ப அந்த மவுஸ் கோட பாக்குறாரு, லைட் அமர்ந்து எரியறத பாக்குறாரு. பார்த்துட்டு இவரும் அப்படியே என்ன பண்றாருன்னா, என்ன மவுஸ் கோட்னு எழுதிட்டு திரும்ப இவரும் ரிப்ளை கொடுக்குறாரு. ரிப்ளை கொடுக்க அங்கே வந்து லைட் எரியுது. இவர்கிட்ட மவுஸ் கொடுக்கான அந்த இதெல்லாம் இருக்குங்க. இப்ப ஃபகத் ஃபாசில் இங்க ஒரு டீமை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா இவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணிருக்காருன்னா, திரும்ப வந்து ட்விட்டர்ல அசஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்பவே பிரில்லியண்டா இருக்காங்க. அவனோட பொசிஷனுக்கு ஏத்த அளவுக்கு அவனும் பிரில்லியண்டா இருக்கான். இப்போ என்ன பண்றானா, கண்டிப்பா இவங்க 2 பேருமே வந்து மிலிட்டரியில பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. எனக்கு இவங்க டீச் பண்ணிருக்காங்க. நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறப்போ இவங்க நம்மள மாதிரி போனோ லேப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபுல்லா யூஸ் பண்றதுலாம் வந்து பழைய டைப் ஆஃப் மவுஸ் கோட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவே வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போனார்னா, அதுக்கே நம்ம மோகன்லால் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. மோகன்லால் வீடு வந்து மேல இருக்கும், நம்ம ஹீரோட வீடு வந்து கீழே இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்கும். அது வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். அது மாதிரி சீக்கிரட்டான இதெல்லாம் வச்சு தான் நம்ம மோகன்லால் தான் என்ன பண்ணிருப்பாரு, நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு வெளியே அமைச்சிருப்பாரு. அப்ப கூட நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக 3 பேர் வருவாங்க. அவங்க கூட ரொம்ப பிரில்லியண்டா அவங்கள போட்டு தள்ளுவாரு. போட்டு கூட தள்ள மாட்டாரு, ஜஸ்ட் சுட்டு அடிபட வைப்பாரு. யாரையுமே இவர் அவ்வளவு சுலபமா கொன்ற மாட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவரை வந்து திரும்பவும் பாக்குறதுக்காக நம்ம ஃபகத் ஃபாசில் என்ன பண்றான்னா, அடுத்த ஒரு டீம் அனுப்பி வைக்கிறான். போயிட்டு நேரா மோகன்லாலை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இருக்க மாட்டா. ஏன்னா மோகன்லால் வந்து நம்ம ஹீரோட மெசேஜ் கிடைச்சிருச்சுல, கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இங்க வந்து கிளம்பிடுவாருங்க. நேரா கிளம்பி என்ன பண்ணுவாருன்னா, நம்ம மைக்கில பார்க்க வருவாரு. மைக்கேல் லூசு பையன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாம் பெருசா யூஸ் பண்ணக்கூடாதுல, அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று வாங்கிடுவான். அவனோட ஆதார் கார்டு கொடுத்து வாங்கிடுவான். வாங்கின உடனே என்ன பண்ணுவானா, ஃபகத் ஃபாசில் கண்டுபிடிச்சிருவான் மைக்கேல் இங்க தான் இருக்கா. மைக்கேல தேடி தான் மோகன்லால் வருவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோவை தேடி போவாங்க. சோ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோன்னே மைக்கேல் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் மோகன்லாலை போய் பிக்கப் பண்ணிப்பான். பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் கார்ல நேரா நம்ம ஹீரோவை பார்க்க போவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு போட்ல வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோவை. மிலிட்டரி தானே, இவங்களுக்கு மிலிட்டரி லிங்க் வந்து நிறையவே இருக்குங்க. அது வந்து ஒரு மிலிட்டரி கப்பல், அந்த மிலிட்டரி கப்பல்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பாய்சன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்டிடோப் எடுத்தாலுமே பாய்சன் உள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பிளட்ல வந்து கொஞ்சம் நிறைய பரவிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஹீரோக்கு வந்து பிளட் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபுல் பிளட்லையும் எடுத்துட்டு திரும்ப பிளட் ஃபுல்லா அனுப்பணும் பாடிக்கு. அதுக்காக நம்ம ஹீரோவை வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம ஹீரோவை வந்து ஒரு மிலிட்டரி பேஸ்க்கு கொண்டு போறாங்க. மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அது, அங்கே வச்சு தான் நம்ம ஹீரோக்கு அந்த ஆபரேஷன்லாம் நடக்க போகுது. அதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்களா. இப்போ மொதல் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபகத் ஃபாசில் அவன் டீம் அனுப்பிச்சு இவங்க 3 பேரையும் கொல்ல அமைச்சிருவான். ஒரு 3 கார் ஃபாலோ பண்ணிட்டே வரும். அப்போ மொதல் மோகன்லாலுக்கு தெரிய வரும், வந்து இது மாதிரி கார் வாங்கியிருக்கா, அதுல ஜிபிஎஸ் இருக்கு அப்படின்னு. உடனே அந்த ஜிபிஎஸ் பிடிங்கி எரிஞ்சுவாரு. எரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே எல்லாரும் கன் எடுத்துட்டு ஒரே ஷூட்டிங்கா தாங்க போய்கிட்டு இருக்கும். மாத்தி ஒருத்தன் காருக்குள்ளலாம் பாஞ்சிருவான், அவனெல்லாம் குத்தி எரிஞ்சிருவாங்க. சரியான ஃபைட் சீன் போகும். 2 பேரும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படியே கன் எடுத்துட்டு காருக்கு வெளியே வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். உடனே 3 காரையுமே போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க தப்பிச்சிருவாங்க. நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்க. மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ஹீரோக்கு பிளட் டிரான்ஸ்லேட் நடந்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா 4 மணி நேரம் நடக்கும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, மோகன்லால்ட்ட சொல்லுவான், நீ போயிட்டு அந்த பொண்ணை போய் பாதுகாப்பு. ஏன்னா அந்த பொண்ணை கண்டிப்பா கொல்றதுக்கு ஆள் வருவாங்க. அந்த பொண்ணு நாளைக்கு போய் கோர்ட்ல கண்டிப்பா வந்து சாட்சி சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மோகன்லால் இங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பிளட் மாறிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல நம்ம மைக்கேல் என்ன பண்ணுவானா, அப்படி இப்படின்னு அவன் ஆளுங்களை எல்லாம் வச்சு நம்ம மினிஸ்டர் இருக்கான்ல, நம்ம வில்லனோட அப்பா, அவனோட போனை ஹேக் பண்ணிடுவான். ஹேக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் தெரியுமா,
நம்ம ஹேக் பண்ண அந்த ஃபோன்ல இருக்க எல்லா டேட்டாவையும் வச்சு புது வீடியோ ஒன்று யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். அந்த மினிஸ்டர் என்னென்ன கோடார்லாம் பண்ணியிருக்கான், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான், பொண்ணுங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கான், செக்ஸுவலா என்னென்ன பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அவன் ஃபோன்ல இருக்க நிறைய டேட்டா என்னென்ன தப்பு இல்லீகலா என்னென்ன பண்ணியிருக்கானோ எல்லாத்தையுமே பேசி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறாரு. இப்போ அந்த டைம்ல தான் மினிஸ்டர் வந்து ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கனால அவருக்கு அந்த வீடியோ தெரிய வரல. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. தெரிய வந்து அந்த வீடியோவை அழிக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ளே நிறைய மக்களுக்குலாம் தெரிய வந்துருச்சா. தெரிய வந்தோடனே அவன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரான் பாருங்க. மக்கள் அவன் மூஞ்சில சாணியெல்லாம் எடுத்து அடிச்சு கருப்பு கலர்ல எடுத்து அடிச்சிருவாங்க. அடிச்சு பயலுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அப்படியே இந்த கார்ல இருந்து தப்பிச்சு ஓடுவான். இதே சேம் டைம்ல நைட் ஆயிருதா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மோகன்லால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. எல்லாருமே போயிடுறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கன்னா சரியா அந்த பொண்ணோட வார்டுக்கு வெளியே கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகே இங்க வந்து பார்த்தா இப்ப 3 பேர் இருக்காங்க. நம்ம பொண்ணை போட்டதுல தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே பொண்ணு அந்த வார்டுல இருந்து வெளியே கொண்டு போயிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு காப்பாத்துறதுக்காக. பார்த்தா நிறைய பேர் கத்தி எடுத்துட்டு பொண்ணை கொல்ல வந்துருவாங்க. சரியான ஃபைட் போகும். இத்தனைக்கு ஒரு காலும் இல்ல அவருக்கு. அப்படி இருந்தும் அந்த குச்சை வச்சுட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. கஷ்டப்பட்டு எல்லாருமே அடிச்சு அதுக்கப்புறம் பொண்ணை ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாருன்னா சேஃபா வந்து அவங்க பசங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணை ஒரு கார்ல எதிரே அங்க இருந்து கூட்டு போயிருவாங்க. இதை வந்து வில்லன்ஸ் பாத்துருக்க மாட்டாங்க. வில்லன்ல ஒருத்தனை அடிச்சு போட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சிருப்பாரு. அவன் மேல அப்படி துணியை போட்டு அந்த பொண்ணு மாதிரி சேஃபா கொண்டு போய் லிஃப்ட்ல ஏத்துற மாதிரி ஏத்து பாருங்க. திடீர்னு எல்லா லிஃப்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. இப்படிதான் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி அந்த சேர்ல உட்காந்து போட்டு குத்துவாங்க. அப்பதான் தெரிய வந்துடும் அது பொண்ணு கிடையாது அப்படின்னு. இவரு கூட பயங்கரமா சண்டை போகும். சண்டை போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர் மேல நிறைய பேர் பயங்கரமா குத்திடுவாங்க. ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டு இவருக்குள்ள கத்தி கத்திரிக்கோள் எல்லாத்தையும் எடுத்து குத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அவங்க கூட சண்டை போடுவாரு. வயசான காலத்துல எவ்வளவுதான் ஒரு ஆள் சண்டை போட முடியும். ஒருத்த கால் வேற இல்ல அப்படின்னு இவரை போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா பயங்கரமா அடிச்சிருவாங்க. குத்தி ஒரு கட்டத்துல என்ன ஆயிருன்னா இவர் செத்தே போயிருவாரு. மத்தவங்க என்ன பண்ணா தப்பிச்சிருவாங்க. ஆனா இவர் மட்டும் அடிபட்டு ரொம்ப செத்து போயிருவாங்க. ரொம்ப பாவமா இருக்கும் அந்த சீனு. இப்ப வந்து அவர் செத்து போயிட்டாரா. இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் வெளியே சம கூட்டமா இருக்கும். என்ன நடந்துச்சு உள்ள என்ன இப்போ ஹாஸ்பிட்டல்லே பாதுகாப்பு இல்ல கொல்லலாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அதாவது மோகன்லால் செத்து போயிட்டார்ல. அவரை பார்க்க வருவாரு. வந்து பாக்குறப்போ இவர் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் கத்தி குத்துலாம் இருந்துச்சு. செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சோன்னா இவருக்கு வந்து கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ராஜ மரியாதையோட தான் அவனுக்கு வந்து சமாதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சண்டை போடுவான். இப்போ என்ன ஆகுனா அந்த யார் இவனை கொன்னா நான் வீடியோ பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட் வீடியோ பாப்பாரு. பாக்குறப்போ அவர் ரொம்ப அழுவார். ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டானே அப்படின்னு. செத்து உழுகுறப்போ அவன் வந்து கண்ணை மூடி வந்து ஒரு மவுஸ் கோடு ஒன்று சொல்லுவான். அது என்ன மவுஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து எங்கன்னா சாரி ஹீரோயின் கிடையாது அந்த பொண்ணை காப்பாத்தினாங்கல்ல அந்த பொண்ணை வந்து நம்ம மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் இப்ப தங்க வச்சிருக்காங்க. அதான் அந்த அபார்ட்மெண்ட் நேம் தான் ஒரு மவுஸ் கோட்ல சொல்லிருப்பாரு. ஒன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் பார்த்தா இங்க நம்ம நயன்தாரா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பா இங்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நேரா என்ன பண்ணுவாரு இந்த பொண்ணை வந்து நம்ம கோர்ட்டு கொண்டு போறதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்குள்ள இந்த பொண்ணை போட்டு தள்ளலாம் பண்ணிடுவாங்க. நம்மளால பாதுகாக்க முடியல. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பொண்ணை வச்சு இங்கே ஒரு vlog எடுத்து என் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஒரு vlog ஆரம்பிப்பாரு. அதுல வந்து நான் பேச போறது இல்ல இந்த பொண்ணு தான் பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு தாங்க ஃபுல்லா பேசுவா. நான் வந்து 10th A+ எடுத்தேன். 11th வந்து எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் அந்த லேப்டாப்பை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மூவி பார்த்தேன் ரீல்ஸ் பார்த்தேன் அப்படிலாம் ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு. நான் ட்ரெஸ் மாத்துறப்ப எப்பயுமே எங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். ஆனா அப்ப இருக்கும்போது நான் ட்ரெஸ் மாத்துறப்போ இந்த லேப்டாப்ல இருந்து யாரும் என்ன பாக்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும். ஆனா அது மாதிரி பார்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னோட நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்து வெளிநாட்டுல யாருக்கும் வித்திருக்காங்க. அது எனக்கு தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் எங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அவர் கடன் தொலையால சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டேன். இதனால அவர் சூசைட் பண்ணிட்டாரு நானும் அப்பவே சூசைட் பண்ணிட்டு அவரோட செத்து போயிருப்பேன். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா. ஆனா போலீஸ்ல என்னதான் புடிச்சிட்டு போனாங்க என் மேல கேஸ் போட்டாங்க என்ன போய் ஜெயில தள்ள பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு அப்படியே நம்ம ஹீரோக்கா இருக்கட்டும் ஹீரோயினுக்கா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப கண் கலங்கி ரொம்ப கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த வீடியோ அப்லோடும் பண்ணிடுவான். பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அந்த லேப்டாப்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் அவனோட கம்பெனில போய் பயங்கரமா வந்து நிறைய கூட்டமா மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. கம்பெனியை போய் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அதாவது வில்லன் இருக்கான்ல யாரு நம்ம ஃபகத் ஃபாசில் அவனோட டீம் கிட்ட வந்து சொல்லுவான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து எந்த டேட்டாவுமே வந்து எந்த மக்களுக்கும் போக கூடாது எந்த கவர்மெண்ட்டுக்கும் போக கூடாது. அப்பதான் நம்ம மாட்டுவோம். நம்ம அதுல தப்பிக்கணும்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க அழிச்சிருங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ இதே சேம் டைம் வந்து மினிஸ்டர் கால் பண்ணுவாரு. என்னோட வீட்டுக்கு ரைடு வர்றாங்க என்ன பத்தி எல்லா டேட்டா எடுக்க வராங்க நம்ம இங்க இப்படியே தப்பிச்சாகணும். இப்பயாவது ஒரு பையனா என் கூட தொடங்கி நில்றா அப்படின்னு பேசுறப்பதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே மினிஸ்டரோட போனை ஹேக் பண்ணிட்டானே. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கு இது தெரிஞ்சு போயிடும். ஹீரோ கிட்டே அதே போன்ல பேசுவான். என்ன ஹீரோ நீங்க இருக்குது எனக்கு தெரியாது நினைச்சீங்களா நீங்க இருக்கீங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தான் ஃபகத் ஃபாசில் இன்னொரு உண்மையை சொல்லுவான். அந்த ஜெட்ல நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது காரணமும் நீங்க தான். ஆனா அந்த ஜெட்ல எனக்கு அந்த ட்ராப்பை வச்சதே எங்க அப்பா தான். ஏன்னா அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு வந்து கட்சியில சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பையன் செத்து போனா கண்டிப்பா கட்சியில சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி தான் அவர் எனக்கு அந்த ட்ராப் வச்சாரு. ஆனா அதுல ஏதோ லக்கில் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்கன்னு சொன்னோன்னா நம்ம அப்பாக்காரன் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி மலுப்பலான்னு பாக்குறான். நான் முடியல. அதுதான் உண்மை. இப்ப வந்து அப்பா வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக என்ன சாவடிக்க பாத்தீங்க. இப்ப என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க சாவுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் சொல்றேன் அது மாதிரி பண்ணுங்க. நீங்க செத்து போனீங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து
என்ன என்ன என் மேல சென்டிமெண்ட் ஆகி என்ன என் மேல எவனே கேஸ் போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே நேரா போங்க லெஃப்ட் சைடு கபோர்ட்ல வந்து கன்னு இருக்கு எடுத்து சுட்டுக்கோங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி மினிஸ்டரும் அழுதுகிட்டே என்ன பண்ணுவாருன்னா சுட்டுவாரு. சுட்டோன்னு இங்கிட்டு பார்த்தா நம்ம ஃபகத் ஃபாசில் அழுவ ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவான், பாத்தீங்களா எங்க அப்பாவே நான் போட்டு தள்ளிட்டேன், அந்த பொண்ணோட இது அந்த வீடியோவை என்னால் டெலிட் பண்ண முடியாதா, அதுல தப்பிக்க முடியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மோகன்லால் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் கடுப்பாயிருவான். இதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டா வந்து இவன் வந்து மோசமான ஆள் ஆயிடுவான், எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு நேரா உள்ள போயிருவாங்க. யாரு நம்ம ஹீரோவும் மைக்கிளும் நேரா உள்ள போய் என்ன பண்ணுவானா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரே ஒரு லேப்ல இருந்து எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துருவான். அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போயிட்டு நேரா மெயின் சோர்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவானா இருக்க அந்த கம்பெனியோட மொத்த டேட்டாவே வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கிட்டு பார்த்தா நம்ம மோகன்லால் நம்ம ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி ஆவாரா. சாரி கைஸ் நான் மோகன்லால் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவார் பாருங்க. நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டு உள்ள என்ட்ரி ஆவாரு. இதே டைம் மைக்கேல் உள்ள வந்து லாகின் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் நேரா போயிட்டு மைக்கேலோட சண்டை போடுவாரு. சண்டை போட்டு 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க பாருங்க. சரியா என்ட்ரி ஆவார் நம்ம ஹீரோ. குறுக்க வந்து 2 பேரும் சேர்ந்து நம்ம ஃபகத் ஃபாசில போட்டு அடிப்பாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் ஃபகத் ஃபாசில் இப்பயும் கூட சொல்லுவாரு, நீ வந்து ஒரு குட் சோல்ஜர்னு எனக்கு தெரியும், செஞ்ச தப்ப ஒத்துட்டு தன்னை அனுபவிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நல்லவனா மாறு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். இது வந்து ஒன் மேனோட ஆர்மி, ஒன் மேன் வாரு, அது இதுன்னு பேசிட்டு இருப்பான். ஒரு வழியா கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்ணி தானே செத்து போனா, அதுல அந்த கெமிக்கல் இருக்கும், அந்த பாய்சன் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபகத் ஃபாசில் மூஞ்சில அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சு விட்டோன்னா அவன்கிட்ட ஆன்டிடோட் இருக்கு, ஆனா அது வேற ஒரு இடத்துல இருக்கு. அது எடுக்கிறதுக்காக ஓடுவாங்க. தெரிச்சு ஓடி போய் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கார் எடுத்துட்டு அப்படியே ஓடி போவான். 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்க. அப்படின்னாலும் 5 நிமிஷத்துல ஆன்டிடோட் எடுத்தாதான் மயக்கம் போட்டாச்சும் உயிர் பழைக்க முடியும். உடனே கார்ல ஓடுறப்ப கூட என்னன்னா மக்கள்லாம் பின்னாடி நெருப்படுத்திட்டு துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. நெருப்படுத்தி கார்ல அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் மயக்கம் போட்டு கார் கிராஷ் ஆகி கீழே விழுந்துருமா, அது மேலே மக்கள்லாம் நெருப்பு தூக்கி போட்டு கார் வெடிச்சு உடனே பையன் செத்து போயிருவான். இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சா. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ மரியாதையான ஒரு அடக்கம் எனக்கு நடக்கணும், ஒரு இறுதி இது நடக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. அதுபடியும் நடக்க வைப்பான். அதே மாதிரி ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் காமிப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இறுதி ஊர்வலமும் நடக்கும். ரொம்ப ராஜ மரியாதையோட நல்லா கன்ல ஷூட் பண்ணி ஒரு கிரேட் சோல்ஜர் அப்படிங்கிற மாதிரி அவார்டும் கொடுப்பாங்க. ஆனா அவன் செத்து போயிட்டானே, நாட்டுக்காக செத்து போனாலும் அப்படிலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை திரும்ப கவர்மெண்ட்ல சேருங்க, நீங்க வந்து ஒரு கிரேட் இந்தியன் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா டே நீங்க தான் என்ன ட்ரேடர்னு சொல்லுவீங்க, கிரேட் இந்தியன் சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிட்டு கேட்டு நான் வரணுமா, எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. செம்ம படம் இல்ல, வேற லெவல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அதுவும் நம்ம ஒரு 3 மெயின் ஹீரோஸ் மலையாளத்துல இருந்த மெயின் ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன் செம்மையா இருக்கு. அப்புறம் அந்த கிரைமா இருக்கட்டும். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு போன் யூஸ் பண்ணவே பயமா இருக்கு. ஏன்னா இவங்க இது மாதிரி போன்ல ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா என் போனும் சும்மா ஹீட் ஆகும். ஸோ அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம். அதுதான் இந்த படத்துல கொஞ்சம் மெயினாக சொல்றாங்க. கடைசி எண்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி மாதிரி லைட்டாக முடிச்சிருந்தாங்க சென்டிமெண்டலா. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.